ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். மட்டன் குழம்பு நான் மண் சட்டியில் செஞ்சுருந்தேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மண் சட்டியில், அதாவது மண் கடாய் சொல்லிக்கலாம், அந்த மண் கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதில் பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு கூடவே 2 பச்சை மிளகாவையும் போட்டு தாளிச்சிக்கிட்டேன். அது கூடவே 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தையும் அது கூட போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஏதாவது காய் இருந்தால் கூட காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி காயெலாம் ஆட் பண்ணல, அதை அப்படியே நல்லா வதக்கிக்கிட்டு செய்யலாம். இதில் நம்ம எந்த காய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் காய் ரொம்ப பிடிக்காது இந்த கறி குழம்புலலாம் போட்டால். ஸோ அதனால் நான் காய் எதுவும் ஆட் பண்ணல. அதுக்கு பதிலாக ஒரு சின்ன வேலை பண்ணேன். நீங்கள் வீடியோவை முழுசாக பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் புதியவராக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கீழே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நான் வெட்டி வச்சுருந்த தக்காளியை அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அந்த தக்காளியும் 2 தக்காளியை ஆட் பண்ணியிருந்தேன் பெருசு பெருசாக. இந்த மண் சட்டியில் செய்கிறதுக்கு நம்ம கறியை ஏற்கனவே வேக வச்சிடணும். கறி, மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டுலாம் போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மண் சட்டிலேயே கூட நீங்கள் வேக வைக்கலாம், ஆனால் கொஞ்சம் நேரமாகும். எப்படியும் குறைஞ்சது இந்த கறி வேகிறதுக்கே உங்களுக்கு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆகும். அதனால் நான் குக்கரில் தான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த கறியை. மண் சட்டியில் எப்போதும் குழம்புலாம் வைப்போம் இல்லையா, இந்த வாட்டி கறி குழம்பையும் இதில் வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்றதுக்காக தான். புதுசாக தான் ட்ரை பண்ணேன், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்தது. மீன் குழம்பு எப்படி டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குமோ அதே மாதிரி மண் சட்டியில் மட்டன் குழம்பும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த குழம்புக்கு தேவையான அளவு 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதையும் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு சுருளை. இப்போ இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக அந்த கறியோட தண்ணியை ஊற்றலாம். ஊற்றிட்டு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எல்லா கறியையும் இதிலே ஊற்றிடலாம். மட்டன் கறி குழம்பு எப்பயுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்பை ஹீட்டாக ஆக்காது. அதில் இருக்க கொழுப்பு சத்துக்கள்லாம் நல்ல கொழுப்புலாம் நம்மளுடைய முட்டியோட எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. அந்த ஜவ்வு இருக்குது இல்லைங்களா, மூட்டுகளில் இருக்க ஜவ்வுக்கெலாம் அந்த கொழுப்பு ரொம்ப நல்லது. அதனால தான் மட்டன் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை மட்டன் குழம்பு. மட்டன் சுக்கான்னா கொஞ்சம் எடுத்துப்பாங்க. பட் ஆனால் மட்டன் குழம்புனா நிறைய பேருக்கு பிடிக்கிறதில்ல. அது ஏன் அப்படின்னா அதில் இருக்க அந்த கொழுப்பு சத்து கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதுவும் இல்லாமல் இது பிடிக்காததுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, தேங்காய் கசகசா அரைச்சி ஊற்றுவோம் இல்லைங்களா, அதனால தான் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்காது. அதனால நான் இந்த மாதிரி ஸ்டைலில் நான் செஞ்சேன். நீங்களும் இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி ஊற்றி, கறியில் இருந்த தண்ணியே போதுமான அளவு இருந்தாலும் கொஞ்சம் அந்த மிளகாத்தூள்லாம் கொஞ்சம் வாசனை போகணுன்றதுக்காக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டேன். நல்லா கொதித்து வந்த பிறகு அடுப்பை சிம்மில் ஆக்கிடுங்க. சிம்மிலேயே சிறுந்தீயிலேயே அது கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். இன்றைக்கி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டேன். இதுக்கு முன்னாடி என்ன செய்வேன்னா, அதை கொஞ்சம் வதக்கி போட்டு அரைச்சிடுவேன் மிக்சியில், கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கணுன்றதுக்காக. ஆனால் இந்த வாட்டி அதெல்லாம் எதுவுமே செய்யாமல் பொட்டேட்டோ சிப்ஸ் இருந்துச்சு வீட்டில், அந்த சிப்ஸை நல்லா நொறுக்கிட்டு அதில் நல்லா கொதித்து வந்த பிறகு அந்த சிப்ஸையே, உருளைக்கிழங்கு சிப்ஸையே அந்த குழம்புல போட்டு இறக்கிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டைலில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த உருளைக்கிழங்கு திக்னஸுக்காக இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸை நல்லா பொடி பண்ணி போட்டிருந்தது, நல்லா இருந்துச்சு. பசங்களும் அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னம்மா பண்ணேன், ஏதோ இது சேர்த்தியா, என்ன பண்ணேன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மட்டன் குழம்பு
ரெடி ஆயிடுச்சு. மண் சட்டியில் வச்ச மட்டன் குழம்பு மணக்க இருக்குது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். மணக்க இருக்கிற மண் சட்டியில் வச்ச மட்டன் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.